விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. 1980களின் பிற்பகுதியில் இந்தியாவை அதிர வைத்தது ஃபோர்வர்ஸ் ஊழல் வழக்கு. 1989இல் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஆட்சியை பறிகொடுத்ததற்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டு முக்கிய பங்கு வகித்தது. 2011இல் முடிவுக்கு வந்துவிட்டதாக கருதப்பட்ட இந்த வழக்கு இப்போது புத்துயிர் பெறப்போவதாக கருதப்படுகிறது. எப்படி என்று பார்க்கலாம். போஃபோர்ஸ் ஊழல் தொடர்பாக தனியார் துப்பறிவாளர் மைக்கேல் ஹெர்ஷ்மேனிடம் உள்ள முக்கிய தகவல்களை வழங்க கோரி அமெரிக்க அரசுக்கு இந்தியாவின் சிபிஐ கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளது. 1986இல் ராஜீவ்காந்தி இந்திய பிரதமராக இருந்தபோது ஸ்வீடனைச் சேர்ந்த ஏபி போஃபோர்ஸ் என்ற நிறுவனத்திடம் 1433 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்திய அரசு கையெழுத்திட்டது. இதற்காக இந்தியாவைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு போஃபோர்ஸ் நிறுவனம் 64 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக ஸ்வீடன் வானொலி நிறுவனம் 1987இல் செய்தி வெளியிட்டது. 1989 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்ததில் போஃபோர்ஸ் ஊழல் குற்றச்சாட்டு முக்கிய பங்கு வகித்தது. 1990இல் போஃபோர்ஸ் வழக்கில் சிபிஐ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தது. 1991இல் வெடிகுண்டு தாக்குதலில் ராஜீவ்காந்தி உயிரிழந்தார். போஃபோர்ஸ் ஒப்பந்தத்தில் இடைத்தரகராக செயல்பட்டதாக இத்தாலிய வணிகர் ஒட்டாவியா குவாட்ரோச்சி மீது 2000ஆம் ஆண்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2004இல் அப்போது உயிரிழந்துவிட்ட ராஜீவ்காந்தி உட்பட குற்றம் சாட்டப்பட்டிருந்த அனைவரும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். 2011இல் குவாட்ரோச்சியும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து போஃபோர்ஸ் வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டதாக கருதப்பட்டது. ஆனால் போஃபோர்ஸ் லஞ்சப்பணம் செலுத்தப்பட்டிருந்த சுவிஸ் வங்கி கணக்கை தான் கண்டறிந்தபோது ராஜீவ்காந்தி மிகவும் ஆத்திரமடைந்ததாக துப்பறிவாளர் மைக்கேல் ஹெர்ஷ்மேன் 2017இல் கூறினார். இதன் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பவுள்ளதாக கடந்த அக்டோபரில் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்திருந்தது. சிபிஐயின் இந்த நடவடிக்கையின் மூலம் போஃபோர்ஸ் வழக்கு புத்துயிர் பெறும் என்று கருதப்படுகிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.